வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பால்னாலே அது ஆவின் பால் தான். ஏழைகளுக்கு பிடித்தமான ஒரு பால் ஆவின் பால். எத்தனையோ தனியார் நிறுவனம் இருக்குதுங்க, ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள். விலையும் அதிகம், பாலோட தரமும் அதிகம். ஆனால் ஆவினில் தரம் மீடியமாக கரெக்டாக இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். இருந்தாலும் மக்கள் மனதில் இடம்பெற்றுவிட்ட ஒரே ஒரு அந்த விஷயம் ஆவின். காலையில் எந்திரிச்சோன்னா என்னப்பா பால் வாங்கினியா, செருப்புன்னா பேட்டா, பிஸ்லரி வாட்டர்னா தண்ணின்னா பிஸ்லரி வாட்டர், அது மாதிரி பால்னா ஆவின். அந்த அளவுக்கு தமிழக மக்கள், குறிப்பாக சென்னை மக்கள்கிட்ட மனசில் நிறைந்து விட்ட ஒரு பால் வகையான ஒரு வார்த்தைன்னா அது ஆவின் தான். விலையும் கம்மி, தரமும் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆவின் பால் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதில் குறிப்பாக பச்சை பால் மேஜிக் அவங்க போடுறாங்க. அதில் ஏகப்பட்ட பால்கள். அதில் முக்கியமானது மேஜிக் அப்படிங்கிற பச்சை பால். அடுத்ததாக டெலிட் அப்படிங்கிற ஊதா நிற பால். ரொம்ப ஓவராக உள்ளவங்க ஆரஞ்சு பிரீமியம் வாங்குவாங்க. குழந்தைகளுக்கு ப்ளூ கலரில் வாங்கிக்குவாங்க, நைஸ் அப்படிங்கிற பேரில். இவ்வளோதான். மற்றபடி இதில் பச்சை, இந்த மேஜிக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்கும். கடைக்காரங்க விற்கிறாங்க. இப்போ வந்தவங்கலாம் பச்சை பால் இருக்கான்னு கேட்பாங்க. ஆவின்கார பச்சையாக தான் பாலை விடுறான், காய்ச்சலாம் விடல. ஆனால் அந்த லேபிளை வச்சு மக்கள் அந்த மனசில் நிறைஞ்சிருச்சு. மேஜிக் பச்சை பால். இப்போ இந்த ஒரு வாரமாக ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஏகப்பட்ட குளறுபடிகள். முதல்ல இருந்தது திமுக ஆட்சி, நான் மாறிவிட்டது தாவேகாவுடைய ஆட்சி. இந்த ஆட்சியின் மாற்றத்தின் விளைவாக கொள்முதல் குறைஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆள் மாறக்கூடிய சமயத்தில் அவரு போயிடுறார். இன்னொரு ஆள் புதிதாக வரக்கூடிய சமயத்தில் அந்த தாட் அடிப்படை தெரியாமல் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30% பால் கொள்முதல் குறைந்து விட்டதாக இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு. பால் முகவர்களின் சங்கங்கள் இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் டோட்டலாக எல்லா பாலும், ஒரு வகையான பாலை அதுக்குள்ள வைட்டமின் மற்ற சில போஷாக்குகளை ஜாயின் பண்ணி தனித்தனியாக விடுறாங்க. எல்லா கம்பெனியும் அதே மாதிரி தான், ஆவினும் அதே மாதிரி தான். அதன் அடிப்படையில் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தை அதனுடைய கொள்முதல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் 31/4/2026 வரைக்கும் பால் விற்பனை 16 லட்சம் லிட்டர். ஆனால் 1/5/2026 13 லிட்டராக இன்னைக்கு குறைஞ்சி, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு 1.5 மாதம் 2 மாத காலமாக 13 லிட்டராக குறைஞ்சிருச்சு. அதில் தற்போது சென்னையில் 2.5 லட்சம் பாலினுடைய விநியோக விற்பனை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் தமிழகம் முழுவதும் 3 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி திறன், அந்த விநியோகம் வாங்கக்கூடிய அந்த கொள்முதல் திறன் ரொம்ப தமிழக அரசு குறைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆவி நிறுவனம் சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா கோடை காலம்ப்பா, அது வெயில் ரொம்ப ஓவராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பால் உற்பத்தியே குறைவாக இருக்குது, எங்கள் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் விட இன்னொரு தாரர் பால் சங்கம் கொள்முதல் மற்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது போன வருஷமும் கோடை காலம் இருந்துச்சுங்க. 2025, 24, 23, 22, 21 திமுக ஆண்ட அந்த 5 வருஷம் கோடை காலம் இருக்குத்தானே செஞ்சது. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த உற்பத்தி திறன் கொள்முதல் திறன் குறையாம போச்சு? மாடு மடியில் அந்த உற்பத்தி திறன் ஏன் குறையாம போச்சு? கிடையாது, இது தவறான ஒரு தகவல் அப்படின்னு அவங்க பலவிதமான ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவது பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கை இந்த தாவேக அரசு செய்யவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதையெல்லாம் விட ஊக்கத்தொகையாக சில
விஷயங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி பால் சேமிப்பு நிலையங்களை அவர்கள் அமைத்தார்கள். இன்னைக்கு அது இல்லை. அதே நேரத்தில் நிலுவைத் தொகையாக இருந்ததை உடனுக்குடனே கொடுத்தாங்க. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், தனியாருக்கு போகக்கூடிய பாலை அரசு ஊழியர்கள் தடுத்தார்கள். இப்போ இதிலெல்லாம் ஏகப்பட்ட வேகங்கள் குறைஞ்சி விட்டுச்சு. அதனால் பால் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், 2025 மொத்தம் 30 லட்சம் லிட்டர் கொள்முதல் பால், தற்போது 28 லட்சம் லிட்டர். டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயம் 2.5 3 வரைக்கும் ரொம்ப கொள்முதல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் முழுமையாக எப்படி உங்களுக்கு விநியோகிக்க முடியும்? அதில் குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கு. அதையெல்லாம் விட விலை நிர்ணயமும் இதில் ஒரு காரணம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது தனியார் சம்மந்தப்பட்ட வகையில் 10 to 12 ரூபாய் அதிகமாக கொடுத்து தனியார் ஆவினோட வாங்குறாங்க. அதாவது ஆவின் அப்படி இல்லை, பசும்பாலை 35 ரூபாய்க்கும் எருமைப்பாலை 44 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதோட ஊக்கத்தொகையாக ஒரு 3 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் தனியார் அப்படி இல்லை, மினிமம் 16 to 24 அல்லது 10 to 12 ரூபாய் வரைக்கும் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. அதனால் விவசாயி என்ன பண்ணிட்டாங்க, பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஆவின் அரசுக்கு கொடுக்க நிறுத்திட்டு தனியாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையிலும் கூட இன்னைக்கு ஏகப்பட்ட தட்டுப்பாடுகள். முதல்ல சொன்னது கோடை காலங்கிற கான்செப்ட். இரண்டாவது ரகசியம் வருது பார்த்தீங்களா, அமௌண்ட் அதிகமாக கொடுத்து வாங்கினா தான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பால் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பால் உற்பத்தியாளர் இன்னைக்கு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் விட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பசும்பாலை 45 ரூபா கொடுங்க, ஆல்ரெடி 35 கொடுத்தது. இப்போ எருமைப்பாலா 44 கொடுத்து 54, 10 ரூபா அதிகமாக கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? பால் விலையைத்தான் ஏற்றணும், வேறு வழி கிடையாது. 1 ரூபாய் ஏற்றுனதுக்கே போன அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு மக்களிடம் வசைப்பாட்டு ஏற்படுத்துனாங்க, எந்த அளவுக்கு மக்கள் விரோதத்தை சம்பாதித்து கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நடந்து கொண்டிருப்பது தாவேக ஆட்சி. ஆமாம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட ஆவின்கிறது ஏழைகளுக்கு ஒரு வெள்ளை தங்கத்தை போன்றதுங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. அதனால் அரசு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசு இதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும். விலையை ஏறாத அளவுக்கு என்ன ஊக்கத்தொகைகள், மற்றபடி நிலுவைத் தொகையில் உடனே கொடுப்பது, தனியாருக்கு போகக்கூடிய பாலை தடுத்து நிறுத்துவது, பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை ஏற்படுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பை கொடுக்கறது. இதையெல்லாம் முடியாவிட்டால் எந்த அளவுக்கு ஒரு குறைந்த தொகையாக பாலை ஏற்றி கொடுக்க முடியுமோ அதையாவது செய்து பால் டிமாண்ட் இல்லாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டால் தனியார் போனோம் அப்படின்னா லிட்டருக்கு 12 13 ரூபாய் அதிகமாக போகிறப்ப ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அவங்கள உட்காந்து பேசுங்க. பால் உற்பத்தியாளர்களையும் மற்றபடி பால் விநியோகம் பண்ணுறாங்க பற்றி அவங்களையும் உட்காந்து சங்கங்களை உட்காந்து பேசுனீங்க முடிவுக்கு வரும். ஆமாம், அதை போட்டு தாவேக இன்னைக்கு செய்கிற மாதிரி ரீல்ஸ் அப்படி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கட்டாயமாக பால் உற்பத்தி திறனும் குறைஞ்சி போயிடும். பால் வாங்கக்கூடிய மக்களும் மனம் மாறி விடுவார்கள். ஆமாம், 12 ரூபா 15 ரூபா கொடுத்து அதிகப்படியாக வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் எல்லாரும் ஆவினா அவாய்ட் பண்ணிட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ விலையை குறைச்சி கொடுத்தாலும் யாருமே பாலை வாங்க மாட்டாங்க. இந்த வகையில் ஆண்டு கொண்டிருக்கிற தாவேக அரசு முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். அதில் குறிப்பாக பால் கொள்முதலை அதிகப்படுத்தி ஏழை மக்களுக்கு, குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு காலையில் எழுந்த உடனே இந்த வேலை தான். டீ குடிச்சியா, காப்பி குடிச்சியா, அடுத்ததாக வருவது குழந்தைக்கு பால் வாங்கினாயா, இதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நிறைய இருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.